எழுந்திரு தோழா எழுந்திரு மழை நீர் நரைக்காதே நீ விருதுகள் சுமந்து களைப்படைந்தாய் ரசிகனை அடடா கவர்ந்திழுத்தாய் எப்போதோ உன் ஏற்றம் நீதானே முன்னேற்றம் நீ எழுந்திரு தோழா எழுந்திரு Climbing high in determination, hope gives a new inspiration. One will can reach two ways, so never give up, never ever give up. Blinding the truth forever, it couldn't but make me stronger. Burn the light and it will show you a new way, so never give up, never ever give up. வியர்வைகள் கொடுத்தே வெற்றிகள் பறித்தாய் தோல்விகள் யாவையும் தோற்கடித்தாய் குறைகள் யாவும் நிறையாய் படைத்தாய் கனவின் துணை கொண்டே நீ ஜெயித்தாய் சிலந்தி வலைகளை வானவில்லாய் மாற்ற தெரிந்தவன் நீதானே புயலின் வீட்டிலே அனுதினமும் பாடம் பயின்றவன் எழுந்திடு தோழா எழுந்திடு அலைதான் உறங்காதே கலைகளை குடித்து உயிர் வளர்த்தாய் கைத்தடி நிலவே நிலை உயர்ந்தாய் வேண்டாமே கடிவாளம் செல்வாயே தொலை தூரம் ஹலோ பிவிஎஸ் அப்பா மகா பேசுறேன்ப்பா. என்ன மகா சொல்லு. இப்பதான் சந்திராவை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டின்னு போனா. சின்ன ஆபரேஷன் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாப்பா. குட் குட். பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இல்லையா? நன்னா பாத்துப்பாமா, கவலைப்படாத. என்னப்பா பெரிய ஹாஸ்பிட்டல்? காத்தால சந்திராக்கு டிஃபன் எடுத்துட்டு ஒரு நர்ஸ் வந்தா. ஆபரேஷன் தியேட்டருக்கு போற பேஷண்ட்டுக்கு யாராவது டிஃபன் கொடுப்பாளா? அது ஏதாவது நர்ஸ் தெரியாம பண்ணிருப்பாமா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா டாக்டர் கோபிநாத்தை கான்டாக்ட் பண்ணு. என்னோட கிளைண்ட் தான். சந்திராவை ஜாக்கிரதையா பாத்துப்பான். அது போட்டோம். நீ ஏதாவது சாப்பிட்டியாமா? இல்லப்பா. முதல்ல ஏதாவது சாப்பிடுமா. இங்க பாரு, அங்க ஏதாவது சரியா கிடைக்கலன்னு சொல்லு, நான் ஆத்துல இருந்து கொண்டு வரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏன்பா அவர் ஃபோன் பண்ணாராப்பா? பாத்தியா, சொல்ல மறந்துட்டேன்னு. கார்த்தாலேயே மாப்பிள்ள ஃபோன் பண்ணிட்டார். நான் அவர்கிட்ட சந்திராவுக்கு சீரியஸா ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னு நானே ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதுமா. நான் சாயங்காலமா வந்து சந்திராவை பார்க்குறேன். அது வரைக்கும் சங்கரன் அங்கேயே இருக்க சொல்லு. அவன் எங்கேயாவது போட போறான். சரிப்பா. அப்ப நான் வச்சுட்டுமா? வச்சிருங்க. మీరు తలిసేదాని చెయ్యొచ్చు. இங்க பாரியா, இந்த கேஸ் எல்லாம் என்னால எடுக்க முடியாது. நான் என்ன கத்துக்குட்டி வைக்கல. లేదు సారు,
అలాగ చెప్పలేదు. డోంట్ మిస్టేక్ మీ. அப்ப என் பேர்ல நம்பிக்கை இருந்தா நான் சொல்ற மாதிரி செய். అది కాదు, నెల్లూరులో ఒక మంచి లాయర్ చెప్పారు. அப்ப அங்க போக வேண்டியதானே? இங்க எதுக்கா வந்து என் டயத்தை வேஸ்ட் பண்ற? కావాలంటే ఫీజు ఎక్కువగా ఇస్తాను. பணம் தரையா? உன் பணத்தை கொண்டு போய் குப்பையில போடிய. ஏண்டா ஜெயராமா, உனக்கு அறிவு இருக்கா? கண்ட கிளைண்ட் எல்லாம் அழைச்சிட்டு வந்து என் டயத்தை வேஸ்ட் பண்றிய. ஒன்ன சொல்லணும். என்னையா இதெல்லாம் கொடுக்கறோம் சார்? தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கோம் சார். தாத்தா అబ్బాయి ఎవరు? అయ్యగారు మనవడు. అవునా? என் பேரையா. ఓ క్యూట్ బాయ్. தாத்தா இங்க வா. கண்ணா கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு அப்புறமா வரேன். முதல்ல இங்க வா. என்னடா விஷயம்? அங்க கூ மாமா சங்கா மாமா நான் கிரிக்கெட் விளையாடுறப்ப என்ன ரொம்ப கிண்டல் பண்றா. என்ன மேட்சே ஆட விட மாட்டேன்றா. நீ வா இப்ப என் கூட. அப்படியா சொன்னாங்க? இதோ வரேன். ரெட்டி வாயா சீக்கிரம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். என்ன இப்படி பண்ணிட்டே ரெட்டி காரு? நான் உன்னிட்ட வரும்போது எல்லாம் சொல்லித்தானே கூட்டின்னு வந்தேன். இப்போ இப்படி பேசல ரெட்டி காரு. உங்களுக்கு இந்த கேஸ் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தா நான் சொன்னபடி பண்ணிட்டு போயிடும் இல்லையோ. காசை பத்தி பேசாதீங்கன்னா எக்குக்கா இஷ்டானுவா. அவர் இப்ப இந்த கேஸையே எடுத்துக்க போறது இல்ல. ஐயோ, ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். நீங்க எப்படியாவது எடுத்து சொல்லி கரெக்ட் பண்ணணும். ப்ளீஸ் ப்ளீஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ப்ளீஸ் ஆண்டிய. சரி சரி, அவர் இப்ப கோவமா இருப்பார். அவர் நல்ல மூட்ல இருக்கச்சே நானே அவர்கிட்ட நல்ல விதமா எடுத்து சொல்றேன். நீ வாயை மூடிட்டு கப் சிப்புன்னு பேசாம இருக்கணும். அவர் எதை சொன்னாலும் மண்டைய ஆட்டணும். என்ன புரியுதா? என்னது மண்டைய ஆட்டணும். அப்படித்தான். காசை பத்தி ஒன்னும் பேசி வைக்காது. இப்ப அவர் வந்துட போறார். உள்ள போங்க. ஓகே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ண போறாரோ அந்த பகவானுக்கு தான் வெளிச்சம். என்னை எப்ப பார்த்தாலும் தண்ணி கொண்டு வர சொல்றா. சரி. என்னை எப்பவுமே உள்ள போய் நொறுக்கு தீனி கொண்டு வர சொல்றா. அப்படியே சரி. தாத்தா என்னை எப்பவுமே மேட்ச் விளையாட விட மாட்டேன்றா. சரி. என்ன தாத்தா எல்லாத்துக்கும் நீ சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? டேய் ஏன்டா கோச்சிக்கிற? என்ன கோச்சிக்காதடா. உனக்கு கிரிக்கெட் விளையாடணும் அவ்வளவுதானே? ஆமா. டேய் எதுக்காடா என்ன வெயில்ல புடிச்சு இழுத்துன்னு வர? கூ மாமா. டேய் என்னடா? கூ மாமா பாரு தாத்தா. டேய் சுந்தரம். கூ மாமா. இங்க வாங்க. கூப்பிடுறல்ல, வாடா இங்க. ஏண்டா ரெண்டு பேரும் கடா மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. எப்போ நீங்க தான் கேப்டனா? ஏண்டா குழந்தைய கேப்டன் ஆக்க மாட்டேன்றீங்க? என்னப்பா அது? இந்த சுண்டைக்காய் போய் கேப்டன் ஆக்க சொல்றேன். என்ன சொன்ன? சுண்டைக்காய் பயல. இன்னைக்கு பேட்டிங் போலிங் எல்லாம் சந்திரா தான். அப்ப ஃபீல்டிங் எவன்டாவா? ஐயோ ஏய் மோரக்கட்டைய காமிட. என்ன கேட்ட? ஃபீல்டிங்கா? ஃபீல்டிங் மட்டும் இல்லடா, அம்பையரிங் அவன் தான். பிரம்மஹத்தி பேசுறது பேரு. சரிப்பா, இவனே கேப்டன் இருக்கட்டும், நீங்க போங்க. டேய் நீ தான் இன்னைக்கு கேப்டன். போய் ஜமாய். வாடா கேப்டன் வா. பாரு தாத்தா. டேய் ஒண்ணு இல்லப்பா. இந்தா புடி வா. சொல்லு. நீ அங்க. சரி. அப்போ நானு? நீ அங்க போ. ஏண்டா
நான் எங்கடா போனா? நீ மேட்ச்லயே இல்ல, நீ வீட்டுக்கு போலாம். ஓட்டடா பாரு படவா. டேய் அங்க என்னடா முணுமுணுப்பு? நான் இல்லப்பா, மாடு. ஓட்டடா படவா. சுந்தரம், ஏங்க ஒரு விஷயம் சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு சலுஜா, என்ன விஷயம்? விஷயம் இல்லாம பேச மாட்டியா? இல்லைங்க, இத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க, கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி தர சொல்லலாம்ல? அதுக்கு இல்லைங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த குழந்தை, அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரணுமே. நமக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, நாளைக்கு இவ எதிர்காலத்துக்குன்னு ஒரு 4 காசு சேர்த்த வேணாமா? இப்ப போய் எப்படி கேக்குறது? சந்திரா தம்பியும் நம்ம புள்ள போல தாண்டி ஆஸ்பத்திரியில இருந்து 2-3 நாள்ல வந்துருவாரு. வந்த உடனே கேக்குறேன், சரியா? சரி, பாத்துக்கிட்டே நிக்காத, போய் சாப்பாடு எடுத்து வை, வந்து சாப்பிடுறேன். இவ வேற ஒருத்தி. அவர் வேற ஊர்ல இல்ல. மகா மாதிரி இருக்க. யாராவது கிடைச்சா பேசிட்டே ஏமா மகா? தரகர் மணி இங்க எதுக்கு வந்தான்? உங்க அப்பா வந்திருக்காரா? இல்ல இல்ல, உங்க ஆத்துக்காரர் அட்மிட் பண்ணிருக்காரா? அவர் கல்கட்டால நன்னாதான் இருக்கார். நம்ம சந்திராவுக்கு தான். ஐயோ, என்னாச்சு? சந்திராவுக்கு ஏதாவது சீரியஸா? எங்க போனாலும் இவன் தொல்லை தாங்க முடியல சாமி. எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு, நான் ஒரு காஃபி சாப்பிட்டு வரேன். ஏண்டா, மாத்திரை ஏதாவது வேணுமா? ஒரு மண்ணு வேண்டாம். சந்திராக்கு சின்னதா ஒரு நீ ஆபரேஷன் மாமா, சீக்கிரமே ஆத்துக்கு போயிடலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்னம்மா அது? நேத்துக்கு இன்னைக்கு அஷ்டமி நவமி, இந்த நேரத்துல போய் சந்திராவை அட்மிட் பண்ணிருக்கல. அஷ்டமி நவமியா? அப்பா இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. சரி, அதெல்லாம் விடு. இந்த சந்திரா அவார்டுக்கு வாடெல்லாம் வாங்கியிருக்கானோ இல்லையோ? திஷ்டியா இருக்கும். இந்த கூமாமி திஷ்டி சுத்தி போறாளோ இல்லையோ? இல்லையே மாமா. முதல்ல அதை செய்ய சொல்லு. சரி சரி வா. ஏமா, அவனுக்கு 7 நாட்டு சனி, இந்த அஷ்டமத்து சனி இப்படி ஏதாவது இருக்கோ? தெரியலையே. என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தா நான் பார்த்து சொல்ல மாட்டேனா? சரி, அவனுக்கு என்ன நட்சத்திரம்? சதய நட்சத்திரம் மாமா. சதயம், கும்பராசி. அதான். சரி, என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே? நீங்க என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீள்? அது ஒண்ணும் இல்ல, பக்கத்தாத்து சேஷு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கான். அவனை பார்க்கலாமேன்னு வந்தேன். கேன்சர்னு பேசிக்கிறா. டாக்டர்ஸ் எல்லாம் மைக்ரோ கைக்ரோன்னு ஏதோ இங்கிலீஷ்ல பேசிக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா 2 நாள் கூட தாங்க மாட்டான் போல இருக்கு. விதி யார விட்டது? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, இப்பதான் உள்ள கூட்டின்னு போயிருக்கா. இப்பதான் போனாலா? பின்னையா அறக்க பறக்க ஓடிட்டே இருக்கா? சிஸ்டர் என்னாச்சு? எதுவும் கேட்காதீங்க. டாக்டர் செட்டியே போறாரா? ஏண்டா, ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் போறது? டாக்டர் ஷெட்டியா? என்னடா கேட்டுட்டு இருக்க? அங்க என்ன நடக்கிறதுன்னு போய் பாருடா.
பிவிஎஸ் அப்பா அப்பா சங்க பேசுறப்பா. சொல்லுடா. அப்பா நானும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறச்ச மணிமாமா வந்து அக்காவோட பேசிட்டு இருந்தார். அப்ப உள்ள டேய், ஆபரேஷன் தியேட்டர்ல டேய் டேய் கொஞ்சம் மெதுவா. ஏண்டா இப்படி படபடன்னு பேசினா வக்கீல் கோர்ட்ல பேசுற மாதிரி இருக்கு. எவனுக்குடா புரியும்? முதல்ல சொல்லு. அது இல்லப்பா, முதல்ல அவ சின்ன ஆபரேஷன் தானே சொன்னா. ஆமா. இப்ப திடீர்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியலப்பா. என்னது? உள்ள ஆபரேஷன் தியேட்டர்ல அரக்க பறக்க ஓடிட்டு இருக்கா. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துட்டு போறாப்பா. எல்லாரும் ஏதோ சீரியஸ்னு பேசிட்டு இருக்கா. சீரியஸ்னு சொல்றாங்களா? ஆமாப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணுது? கை காலே ஓடலப்பா. என்னடா இது? சீஃப் டாக்டர் கேட்டியா இல்லையா? இல்லப்பா, டாக்டர் ஷெட்டி இப்பதான் உள்ள போயிருக்கா. நீங்க கொஞ்சம் வாங்கப்பா. என்னடா இது? இத வந்துட்டேன்டா. சீக்கிரம் வாங்கப்பா. வரேன்டா, நீ போனை வைடா. பாஷா, பாஷா, டேய் பாஷா, பாஷா எங்கடா போய் தொலைஞ்ச? ஐயா இங்கதான் ஐயா இருக்க. சீக்கிரம் வாடா. நான் வந்துட்டேன் ஐயா. வாடா இங்க. ஐயா சீக்கிரம் வண்டி எடுறா. கிண்டிக்கு தானே ஐயா? இல்லடா, ஹாஸ்பிட்டலுக்கு போ. சமத்தா தூங்கணும். தாத்தா, நான் தூங்கணும்னா நீ ஒரு கதை சொல்லணும். கதை தானடா சொல்றேனே. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ஒன்ன மாதிரி ஒரு குட்டி பையனா. ஐயோ தாத்தா, ராஜா ராணில ஒரு போர் ஸ்டோரி தாத்தா. இப்ப நான் என்னடா பண்ணணும்? ஒரு நல்ல பாட்டு பாடு. பாட்டா? எனக்கு தெரியாத விஷயமா சொல்றியடா? ஐயோ நீ பாட்டு பாடணும். டேய், கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நான் படபடன்னு பண்ணுவேன். போய் பாட சொல்றியே என்ன? ப்ளீஸ் தாத்தா, பாடு தாத்தா. சரி, உனக்கா பாடுறேன்டா. கிருஷ்ணா முகுந்தா முராரே. ஐயோ தாத்தா, சினிமா பாட்டு பாடு தாத்தா. இது சினிமா பாட்டு தான்டா. இல்ல தாத்தா, புது சினிமா பாட்டு பாடு தாத்தா. புது சினிமா பாட்டா? எனக்கு ஒண்ணும் தெரியலையேடா. ரைட் ஓகே ஓகே. நான் ஒரு பாட்டு பாடுறேன். அப்படியே நீ சமத்தா தூங்கிடணும். ஓகேயா? ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஐயோ தாத்தா, உன் பாட்டே சகிக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்கு பாடவா? என்ன இவன் பாட்டுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு போறான்? அவன் சொல்றது கரெக்ட் தான், நமக்கே கொஞ்சம் சகிக்கலையே. டேய் பாஷா, என்னடா இது? காரை ஜெட்கா வண்டி மாதிரி ஓட்டுற. சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போட. ஐயா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுங்க. வந்துடுதா? ஏண்டி ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க? காலையில தப்பா ஒரு பேஷண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன். சார்ட் பாக்கலையா? பார்த்தா மாதிரி ஞாபகம் இல்ல. நான் வேணும்னு செய்வேனா? சரி விடு, அத நினைச்சு டென்ஷன் ஆகாத. இல்லடி, எனக்கு மூடே சரியில்லை. அதான் விடுன்னு சொல்றேன்ல. இல்லடி, என்னை விடு, நான் வீட்டுக்கு போறேன். துவக்கமும் நீயே, காயங்கள் யாவும் பதக்கங்களே, சரித்திரம் வியக்கும் பவித்திரன் நீயே, பாரதம் ரசிக்கும் விசித்திரனே. சிலந்தி வலைகளை வானவில்லாய் மாற்ற தெரிந்தவன் நீதானே, புயலின் வீட்டிலே அனுதினமும் பாடம் பயின்றவன் நீதானே. நீயும்
அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. டேய் வெளில இருக்கேன் வாடா. சரி வா நம்ம போலாம். டேய் டேய் ஏண்டா வாத்தியார்லாம் தர்ப்பணம் பண்ணிட்டு போற வரைக்கும் குறுக்க நெடுக்க ஓடப்படாதுன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப எங்க ரொம்ப அவசரமா ஓடிட்டு இருக்க? மகா என்னம்மா அது? அவன் குழந்தை தானே, அவனுக்கு என்ன தெரியும்? விடு அவனை. எங்கடா போற? மேட்சுக்கு டைம் ஆச்சு, விடு. பொல்லாத டெஸ்ட் மேட்ச், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு. மகா அவனை போக விடு. அவன் இங்க இருந்து என்ன பண்ண போறான்? டேய் நீ போடா கண்ணா. எல்லாம் நீங்க குடுக்குற இடம் தான்ப்பா. நாளும் கிளம்பியுமா ஒன்னும் சாப்பிடாம வெளியில போறேங்கிறா பாருங்க. ரெடி சந்திரா, இவனோட இரு பாறேன். டேய் சங்கா, என்னடா ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது. போ, இன்னைக்கு பஸ்ல தான் போனோமா? அவன் எங்க? இதோ ஏண்டா ஏண்டா அவளை லேட்டு? என்ன அம்மா உள்ள புடிச்சுண்டா. என்னம்மா புடிச்சுண்டா? லூசு, வா போலாம். சுந்தரனா, ஆத்துல அவன் ஒண்ணுமே சாப்பிடல, பசி தாங்க மாட்டான். கிரவுண்ட்ல அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துரு. இதெல்லாம் சொல்லணுமாக்கா? நாங்க பாத்துக்கிறோம். நீ வாடா, வா போலாம். டேய் வெயிட்ட குறடா முதல்ல. போ. இப்ப நான் தூக்க முடியுமாடா? பாய் கண்ணா. சங்கா மறந்துடாதடா, வாங்கி கொடுத்துரு. சரிக்கா. எந்த டீம்டா ஆடுது? விக்னேஸ்வர் 11டா. நல்ல டீமாடா. ஸ்மாரான டீம்டா. யாசின் ஆடுறானா? டேய் தொந்தரவு பண்ணாதீங்கடா, மேட்சை பாருங்க. அப்படி போடாதடா. டேய் டேய் அடுத்து நீதான் பேட்டிங். சரி மாமா. சமத்தா உட்காந்துக்கோ. பண்ணு குடு. காசை கொடு. முதல்ல பண்ண குடு. முதல்ல காசை கொடுறா. குமாமா பண்ண கொடுக்க மாட்டேன்றா. டேய் குடுறா, வந்து காசு தரேன். என் பையன்டா. சரிங்கண்ணே. டேய் சந்திரா, பால்டா மேலடா. சந்திரா சந்திரா டேய் சந்திரா 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 என்னடா ஆச்சு? டேய் தெரியல. என்னடா பாத்துட்டு தூக்குடா.
மகா ஏமா இன்னுமா சாப்பிடல? இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? வரைச்சே சங்காவை பார்த்தேன், அவனும் ரொம்ப அப்செட்டா இருந்தான். அப்பா ரொம்ப பயமா இருக்குப்பா. அவர் வேற ஊர்ல இல்ல. அவர் இருந்தாலாவது கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஏமா நாங்கெல்லாம் இல்லையா? எதுக்காக நீ கவலைப்படுற? மணிமாமா அஷ்டமி நவமின்னு கூட பார்க்காம சந்திராவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு கேட்டார்ப்பா. அந்த அசத்து வாயை திறந்தா என்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்கு? ஏன்பா நம்ம சந்திராவுக்கு கண்ணு கிண்ணு பட்டிருக்குமோ? கண்ணாவது மண்ணாவது அதெல்லாம் ஒன்றும் படல. இது பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல். அதோட யார் சந்திராவை அட்டன் பண்றது? டாக்டர் கோபிநாத். அவன் என்ன சும்மா விட்டுருவானா? இல்ல அவன் ஏதாவது தப்பு பண்ணா நான் அவனை சும்மா விட்டுருவேனா? அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் தான். ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் அவசர அவசரமா ஓடின்னு இருக்கா. எது கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஆக்சிஜன் டேங்க் வேற உள்ள எடுத்துன்னு போனா. டாக்டர் ஷெட்டி வேற உள்ள போனார்னு மணிமாமா சொன்னார்ப்பா. சந்திராவை ஒரு தடவை நான் பார்த்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? ஏன் வீணா கவலைப்படுற? ஆக்சிஜன் டேங்க் வேற யாருக்கா எடுத்துன்னு போயிருக்கலாம். இத பாரு, சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு, ஆறி போயிடுமா. சாப்பிடு முதல்ல. இதேதான்ப்பா சங்காவும் சொல்லி அமிச்சா. ஆனா எனக்கு சாப்பாடே இறங்கல. பாவம் சந்திரா, அவனும் சாப்பிடல. நேத்து சாப்பிட்டது. அப்பா அப்பா சந்திராவோட உடம்பு ப்ளூ ஆயிடுதாம்பா. ஐயோ என்ன சந்திர சொல்ற? ஆமாப்பா, ஏதோ ஆக்சிஜன் சிலிண்டர் சரியா ஃப்ளோ ஆகலையா, என்னென்னமோ சொல்லி குழப்பிட்டு இருக்காப்பா. சந்திராவை பாத்தியாடா? உள்ள யாரையும் விடலையாக்கா. ஐயோ என்னப்பா இது? சீக்கிரம் வாடா. டாக்டர் என்ன ஆச்சு? இந்த பாருங்க, இப்ப எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. What are you talking? Call Dr. Gopinath. I want to talk to him. இந்த பாருங்க, டாக்டர் கோபிநாத் ஓபில பேஷண்ட ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் do not disturb. என்ன ரிவைவ்? என்ன? Look, கவலைப்படாதீங்க. Keep your fingers crossed. We will inform you. ஏய் மகா என்னமாச்சு? மகா என்னமாச்சு? ஏன் அழறமா? அப்பா என்னப்பா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. டாக்டர் வருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. அப்பா விவிஎஸ் சார், பாலா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுடுத்தோ. போன் ஃப்ராக்மெண்ட் எடுத்துட்டேன். பையன் சேமமா இருக்கான். இப்ப அன்கான்சியஸா இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவான். ஏம்மா கண்ணு அழுதுன்னு இருக்க? தைரியமா இரு. வருங்காலத்தில் உன் பையன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக வரப்போறான். விவிஎஸ் சார் வாங்கோ, கேன்டீனில் போய் ஸ்பெஷலாக காஃபி சாப்பிடுவோம். போயிட்டு வந்துடுறேன். வாங்கோ. சுந்தரம், ஏய் சுந்தரம், சுந்தரம் கொஞ்சம் நில்லு. எங்கடா மணி? அவனை விடுனா, அவனை விடு. எப்படா விடுறது? கொஞ்சம் பார்த்து அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் எதுக்காக இங்க வந்தா? ஏதோ பக்கத்தாத்து சேஷுவுக்கு. என்னடா சேஷு? வந்து அவனை பார்த்துட்டு போய் தொலை வேண்டியதானே? எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத அக்கப்போர்? ஏழை நட்டு சனியா அஷ்டமத்த சனியா? கண்ணு கெட்ட தூரத்தில் இருக்கிற ஒரே சனி அவன் தான்டா. பையனுக்கு ஆபரேஷன் அந்த பொண்ணை வருத்தப்பட்டு இருக்கும்போது அவகிட்ட ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம இவன் ஏதேதோ சொல்லி அவளை பயமுறுத்தி வச்சிருக்கான்டா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா
அத்திம்பேர் மாதிரி இருக்கு. ஐயோ, அவரே தான். தங்க அத்திமேர் வர, நான் உள்ள இருக்கேன், நீ அவரை அழைச்சிட்டு வா. நீயும் இருண்ணா. டேய், நான் இங்க இருந்தா அவர் என்கிட்ட ஏதாவது ஏடா கூட பேசுவாரா? நான் உள்ள மகாவோட இருக்கேன், நீ அவரை அழைச்சிட்டு வா. ஏ சுந்தரம், நிறுத்துப்பா. என்ன அத்திம்பேர் நீங்க? டிக்கெட் கிடைச்சிடுத்து வந்துட்டேன். கல்கட்டாலேருந்து இங்கே வரத்துக்கு ஃப்ளைட்லேயே டிக்கெட் கிடைச்சிருது. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரத்துக்கு தான் டாக்ஸியே கிடைக்கல. சொல்லியிருந்தா நானே வண்டி அமைச்சிருப்பேன். வேணும்னு தான் சொல்லலை, சொல்லியிருந்தா உடனே அனுப்பியிருப்பேளா? கேட்டதும் உங்ககிட்ட கார் கிடைச்சிருமா என்ன? எவ்வளோப்பா ஆச்சு? 6 ரூபா கொடு சார். என்னது 6 ரூபாயா? 3 ரூபாய்க்கு மேலே 1 பைசா கொடுக்க மாட்டேன். நான் தரேனே. ஏய் இருடா, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா இந்தா கிளம்பு கிளம்பு. வந்து சேருதுங்க பாரு. என்ன அத்திம்பேர் இப்படி பேசுறாள்? பின்ன எப்படி பேச சொல்ற? இந்த நீ ஆபரேஷனுக்கு என்கிட்ட பர்மிஷனா வாங்கினேன், இன்ஃபர்மேஷன் தானே கொடுத்தேன். முதல்லயே என்கிட்ட சொல்லியிருந்தா வேற நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து போய் இல்லையா? அத்திம்பேர் இது பெரிய கார்ப்பரேட். இருக்கலாம். என்னடா பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச டாக்டர் சார் அவருக்கு கிளைண்டா? தெரியும், அதான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்பதானே மத்தவ கிட்ட தன் பெருமையை பத்தி பீத்திக்க முடியும். உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நீ உங்க அப்பாவுக்கு சரியான ஜால்ரா. அத்திம்பேர் ப்ளீஸ் ப்ளீஸ், அப்பா வயசுல பெரியவா, நான் இப்படி பேசிருக்க கூடாதுதான். ஆனா இருந்தாலும் மனசு கேட்கலையே. முட்டியில சின்ன ஆபரேஷன் சொன்னேன், இப்ப பேச்சு மூச்சே இல்லாம இதுக்காகவா உங்க ஆத்துல அவனை வளர விட்ட? நீங்க இப்ப வந்து சந்திராவை பார்க்கணும்னு தோணித்து, ஃப்ளைட் கிடைச்சது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். மகா சும்மா அழுதுண்டே இருக்காதம்மா. சந்திராவுக்கு ஒன்னும் ஆகாது, நன்னா ஆயிடுவான். அதாதம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே அப்பா அம்மா? நீங்க 2 பேரும் உள்ள போலாம். போங்க, உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. போங்க. சந்திரா, 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 அம்மா, சந்திரா, அம்மா, அம்மா, எனக்கு பயமா இருக்குமா? இங்க இருமா. இருக்கேடா, இங்கே தாண்டா இருக்கேன், பயப்படாத. சந்திரா, அம்மா, சந்திரா, சந்திரா, ஐயோ, சந்திரா, சந்திரா, இங்க பாருடா, சந்திரா, சந்திரா, கண்ணா, சந்திரா,
சந்திரா சந்திரா ஐயோ என்னாச்சு என்னது சந்திரா என்ன பாத்துட்டு இருக்க டாக்டர் கூப்பிடுங்க சந்திரா சந்திரா அம்மா பாருடா ஐயோ என்ன பாருடா